نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وقرآنه المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا عليه الصلاة والسلام فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய அருளும் கருணையும் என்றென்றும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபௌ தாபியங்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுடைய கடமைக்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி எமது அத்தனை காரியங்களையும் அமைத்துக் கொள்வோமாக என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து இன்றைய குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் எல்லோரும் நுழைந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்ற வரலாறு துல்லியமாக இல்லாவிட்டாலும் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான மாதம் என்பதுதான் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்ற ஒரு மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். சரியான பதிவுகள் கிடையாது ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்தில் எத்தனையாவது நாள் பிறந்தார்கள் என்பதற்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானது மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற படலத்தை நாங்கள் பரவலாக காணோம். உண்மைக்குண்மையாக அந்த ரசூலை நாங்கள் நேசிக்கின்றோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதென்பது எப்படி? அந்த ரசூலை நேசித்த அந்த ரசூலோடு ஒன்றாக பிணைந்திருந்த சஹாபாக்கள் வைத்திருந்த நேசத்துக்கும் எமது நேசத்துக்கும் எப்படியான தொடர்பு இருக்கின்றது என்பதை சில சம்பவங்கள் ஊடாக நாங்க பார்க்கணும். இந்த ரசூலை நேசிப்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. ஒருவருடைய ஈமான் பூர்த்தியாக வேண்டுமாக இருந்தால், ஏனென்றால் ஈமானுக்கு பிறகு வார அத்தனை அம்சமும் அந்த ரசூல் மூலமாக வந்த விஷயம். இந்த ரசூலுடைய நேசம் என்பது இல்லாமல் அவைகளை ஒருவரிடத்திலே பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. ரசூலை நேசிப்பது
ஈமானுடைய மிக பிரதானமான அம்சம் என்றால் அடுத்த அம்சங்களை ரசூலை நேசிக்காமல் ஒருவரிடத்திலே எதிர்பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப் இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒருவருக்கு நான் அவரிடத்திலே அவருடைய தந்தையை விட, அவரை பெற்றவர்களை விட, அவருக்கு பிறந்தவர்களை விட, ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் அவரிடத்திலே மிக விருப்பத்துக்குரிய ஒரு மனிதனாக ஆகாதவரை உங்களிலே ஒருவர் ஈமானோடு இருக்க முடியாது. அவரிடத்திலே ஈமான் இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஈமான் இல்லாமல் எந்த அமலும் எங்களிடத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி. நான் கொண்டு வந்த கர்மங்களை, ஏவல்களை, கட்டளைகளை, வழிமுறைகளை அவருடைய மனது ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், அவருடைய மனது அதை பின்பற்றாத வரைக்கும் உங்களில் எவரும் ஈமானோடு இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஓரம் வைத்துவிட்டு, ஒதுக்கிவிட்டு, அல்லாஹ் ரசூலுடைய அந்த ரசூல் கொண்டு வந்த வழிமுறைகளை, வழிகாட்டல்களை பின்பற்றாதவரை தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஆசாபாசங்களை ஒரு புறத்திலே வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த வழிக்காக அத்தனையும் இழந்து யார் அதனை பின்பற்றுகிறாரோ அவர்தான் உண்மையான முன். இல்லாதவரை ஒருவருடைய ஈமான் பூர்த்தியாகும். அவர் ரசூலை நேசிப்பது என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம், மிக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். தலாகுன் மன் குன்ன ஃபீஹி வஜத அலாவத்துல் ஈமான். 3 விஷயங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்தான் ஈமானுடைய ருசி அவருக்குத்தான் கிடைக்கும், ஈமானுடைய சுவை அவருக்குத்தான் கிடைக்கும். அதுல மிக பிரதானமான ஒன்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏனைய அத்தனையும் விட அவனிடத்திலே விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம் எல்லாவற்றையும் விட மேலோங்கி அவனிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு மனிதனை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும். 2வது விஷயம், ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால், அவனோடு உறவு கொண்டாடுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும். 3வது, இந்த தூய இஸ்லாத்துக்குள் நுழைந்ததற்கு பிறகு இந்த இஸ்லாத்தை விட்டு ஒருவர் வெளியேறுவதை, நெருப்பிலே ஒருவர் தூக்கி வீசப்பட்டால் எவ்வாறு அதை விரும்ப மாட்டாரோ அப்படி அவருடைய மனநிலை இருக்கிறது. இந்த 3ம் இல்லாதவரை ஒருவர் ஈமானுடைய சுவை கிடையாது. அவரிடத்துல தொழுகை ரசனையாக இருக்க, நோன்பு விருப்பத்தோடு செய்ய மாட்டார், சொத்துக்களை விருப்பத்தோடு இழக்க மாட்டார், அல்லாஹ்வுடைய கடமைகளை விருப்பத்தோடு அவர் செய்ய மாட்டார். அந்த டேஸ்ட் இல்லாம இந்த 3 விஷயம் இருக்கணும். அதுல மிக பிரதானமாக முதல் சொல்லப்பட்ட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனிடத்திலே எல்லாவற்றையும் விட மிக விருப்பத்துக்குரிய விஷயமாக அவனிடத்திலே இருக்கணும். இதை சஹாபாக்கள் நிதர்சனமாக தங்களுடைய வாழ்க்கையிலே காட்டினார். வெறும் வாய் வீரர்களாக அவர்கள் இருக்கவில்லை,
சொல்லால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லை, தங்களுடைய செயற்பாட்டால் அதை நிரூபித்து காட்டியவர்கள் சஹாபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு அடுத்ததாக முதலாவது என்னை நான் நேசிக்கின்றேன், எனக்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே அத்தனை பேரையும் விட உங்களைத்தான் நேசிக்கின்றேன். லா யா உமர் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ், இல்லை, உன்னையும் விட என்னை நேசிக்காதவரை நீ ஈமான்ல பூர்த்தியானவராக இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்த கணமே என்னையும் விட உங்களை நேசிக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ். வாயால மட்டும் சொல்லல சஹாபாக்களுடைய தியாகம். ரசூலுல்லாஹோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நேசத்தை எத்தனையோ சம்பவங்கள் ஊடாக சொல்ல. ஹிஜ்ரத்து சொல்லும்போது மிக ஆபத்தான ஒரு நிலை. எந்த நேரம் யார் வந்து பிடிப்பார்களோ தெரியாது, எப்படியான ஆபத்துக்கள் வரும் என்று தெரியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று தூரம் செல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வலப்புறத்தால் செல்லுவார்கள், இன்னும் சிறு தூரம் செல்லும் போது இடப்புறத்தால் செல்லுவார்கள், முன்னால் செல்லுவார்கள், பின்னால் செல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் இதை அவதானித்தார், ஒரே நிலையிலே பயணிக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டபோது, யா ரசூலுல்லாஹ், எது வந்தாலும் எந்த திசையால் உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் அது எனக்கு வரும், உங்களுக்கு அது வரக்கூடாது என்று சொன்னார். மிக ஆபத்தான நேரத்திலே ஒருவர் கை கொடுப்பது என்பது, மிக அச்சத்துக்குரிய நேரத்திலே, அச்சுறுத்தலான நேரத்திலே ஒருவர் கை கொடுப்பது என்பது அந்த தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிதர்சனமாக அதை செய்து காட்டினார். பைஹகியில் இன்னொரு செய்தி வருகிறது. தௌர் குகைக்குள் அவர்கள் போய் தங்க வேண்டிய ஒரு நேரம் வந்தபோது, ஒரு நிலை வந்தபோது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் முதலில் நுழைவதை தடுத்து நிறுத்தினார். நீங்க போகக்கூடாது யா ரசூல், நான் போற நுள்ளு அதை துப்புரவுபடுத்துகிறேன், அதுல ஏதாவது விஷஜந்துக்கள் இருந்து உங்களை தீண்டக்கூடாது, அது என்னை தீண்டது என்று முதலாக அதுக்குள் ரசூலுல்லாஹை தடுத்து வெளியே வைத்துவிட்டு உள்ள போய் அத்தனையும் துப்புரவாக்கிவிட்டு அத்தனை ஓட்டைகளையும் தன்னுடைய உடுப்பால் கிழித்து கிழித்து அப்படியே அடைத்துவிட்டு ஒரு ஓட்டைக்கு மட்டும் எதுவும் இல்லாமல் தன்னுடைய காலை அடை வைத்துக் கொண்டிருந்த அந்த தருணத்திலே ரசூலுல்லாஹ் வந்த களைப்பிலே அவருடைய மடியிலே உறங்கிவிட்டார். பைஹகில வார செய்தி. மடியிலே உறங்கிய சமயம் ஏதோ ஒரு தேள் அல்லது பூரான் அந்த ஓட்டையினால் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தீண்டி விடுகிறது. வலியால் துடிக்கவும் முடியாமல், அசையவும் முடியாமல், அசைந்தால் ரசூலுடைய தூக்கம் கலைந்து விடுமே என்பதற்காக ரசூலுடைய தூக்கத்துக்கு கூட ரசூலுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக சஹாபாக்கள் எவ்வளவு நேசத்தோடு ரசூலோடு நடந்து கொண்டனர் என்ற சம்பவத்தை அந்த சம்பவத்தில் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பலி தாங்க முடியாமல் தன்னை மூடி வந்த அந்த கண்ணீர் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலே விழுந்தார். எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன என்று விசாரித்த போது இந்த செய்தியை அறிந்து கொள்கிறார். சஹாபாக்களுடைய நேசம். அன்புக்குரியவர்களே, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபிர்கள் அபூ சுஃபியானுடைய தலைமையில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முதல் தூக்கு மேடைக்காக கொண்டு செல்லப்படுகிறார். இந்த சமயத்திலே உன்னை விடுதலை செய்துவிட்டு உனது இடத்துக்கு நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த முஹம்மதை கொண்டு வந்து தூக்கிலிட்டால் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும் அல்லவா என்று கேட்டார்.
தூக்கு மேடைக்கு போகின்ற தருணம் அது. இந்த தருணத்திலே நீ யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாயோ அந்த முகம்மதை கொண்டு வந்து இந்த தூக்கு மேடையிலே இட்டால் நீயும் உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அல்லவா என்று கேட்ட போது ஒரு போரும் கிடையாது. அந்த ரசூலுக்கு அந்த நிலைமைக்கு ஒரு போரும் நான் விரும்ப மாட்டேன். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தூக்கு மேடையிலே இருங்கள், அதை நான் பொறுத்துக் கொள்வேன், அதை மனதார ஏற்றுக்கொள்வேன். ஆனா ரசூலுக்கு ஒரு கீழும் நடக்கக்கூடாது. சஹாபாக்களுடைய நேசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உஹது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே காவிர்களுடைய தாக்குதல் உக்கிரமான போது மிக ஆபத்தான ஒரு தருணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை சில சஹாபாக்கள் மீறிவிட்ட போது காவிர்கள் அடங்கி விட்டார். பல பக்கத்திலும் தாக்குதல் வருகின்றது. அபூ துஜானா என்று சொல்லக்கூடிய சஹாபி தன்னுடைய முதுகை வளைத்து கொடுத்து ரசூலுக்கு வருகின்ற அம்புகளை தன்னுடைய மேனியிலே வாங்கிக் கொண்டார். அபூ துஜானா ஓடி இருக்கிறார், தன்னுடைய உயிரை பார்த்திருக்கிறார், தான் தப்பி இருக்கலாம். ஒரு மிக இக்கட்டான சூழல். அந்த ரசூலுக்கு ஒரு காயம் கூட வந்தக்கூடாது என்று அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மேனியை கொடுத்துக் கொண்டார். தல்ஹா பின் உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கைகளால் ரசூலுக்கு வருகின்ற வாள் வெட்டுக்களை கையால தடுத்துக் கொண்டிருந்தார். அந்த அம்பரிகளை தன்னுடைய கையினால் தடுத்து தன்னுடைய விரல்கள் செயலிழந்தது. சஹாபாக்களுடைய நேசி ரசூலுல்லாஹுடைய முகத்திலே அதையும் தாண்டி ஒரு தாக்குதல் வந்து பட்டு ரசூலுல்லாஹுடைய முகத்திலே மேனியிலே இரத்தம் படுகிறது, பல்லுடைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தன்னுடைய நபியுடைய முகத்திலே இரத்தத்தை சிந்துவதற்கு காரணமாக இருந்த கூட்டம் ஒரு போதும் விமர்சனம் பெறாது என்று சொன்னார். ரசூலுக்கு அந்த வருத்தத்தை கொடுத்த, அந்த வேதனையை கொடுத்த கூட்டம் ஒரு போதும் உருப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மதீனாவிலே செய்தி பரவுகிறது, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது. மக்கள் எல்லாம் திகைத்து போகிறார். ஒரு தாய், ஒரு பெண் ஓடோடி வருகிறார். சொல்லப்படுகிறது, உங்களுடைய கணவன் கொல்லப்பட்டு விட்டார், பொருட்படுத்தவில்லை. உங்களுடைய சகோதரன் கொல்லப்பட்டு விட்டார், பொருட்படுத்தவில்லை. உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார், 3 பேர் கொல்லப்பட்ட செய்தி சொன்ன போதும் சற்றும் அதனை ஏறெடுத்து பார்க்காமல் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்களா, ரசூலுல்லாஹ்வை காட்டுங்க, ரசூலை காட்டுங்க என்று சொல்லி பதறிக்கொண்டு வந்து ரசூலுடைய முகத்தை பார்த்து சொன்னால், யா ரசூலுல்லாஹ், குல்லு முஸீபத்தின் பஅதக ஜல, என்ன சோதனை, என்ன பிரச்சனை, என்ன ஆபத்து வந்தாலும் உங்களுக்கு பிறகுதான் அதெல்லாம் என்று சொன்னார். என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பிறகுதான். கணவன் கொல்லப்பட்டிருக்கிறார், தந்தை கொல்லப்பட்டிருக்கிறார், சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அந்த சமுதாயம் நிதர்சனமாக தங்களுடைய நேசத்தை காட்டிய சமுதாயம். அது மட்டுமல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை மிக தள்ளாத வயதிலே, நடக்க முடியாத வயதிலே, கண் புருவமெல்லாம் நரைத்து போன நேரத்திலே ஒரு வழியாக ஒத்துக்கொள்கிறார் இஸ்லாத்துக்கு வாரம். இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு ஒத்துக்கொள்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உடன்படுகிறார்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரமப்பட்டு தட்டு தடுமாறி நடக்க முடியாதவரை ரசூலிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து ஷஹாதத்து கலிமாவை மொழிய செய்கிறார். தள்ளாடு வயதில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள்? நான் வந்திருப்பேன் தானே. நடக்க முடியாத ஒருவரை சிரமப்படுத்தி இங்கே என்னத்துக்கு கொண்டு வந்தீர்கள்? நான் வந்திருப்பேன் தானே. யா ரசூலுல்லாஹ், அப்படி அல்ல, உங்களிடத்திலே அவர் வர வேண்டும், உங்களுக்கு முன்னால் அவர் வர வேண்டும், இந்த இஸ்லாத்தை அவர் இப்படித்தான் வந்து தழுவ வேண்டும் என்று நான் விரும்பினேன், உங்களை அந்த இடத்துக்கு அழைக்க நான் விரும்பவில்லை என்று விட்டு சொன்ன வார்த்தை இருக்கிறது. அதுதான் எங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொருவரும் பதித்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்கின்றார்கள். ரசூல் அபூபக்கர் இடத்திலே, உங்களுடைய தந்தை இறுதி நேரத்திலேயாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்டபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இதைவிட உங்களுடைய சாச்சா அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இதைவிட பன்மடங்கு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று சொன்னார். ஏன்? உன்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உனக்கு சந்தோஷம் இல்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது சொன்னார்கள், என்னுடைய சந்தோஷத்தை விட நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் அல்லவா, அபூ தாலிப் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்தாசையாக உதவிக்கரமாக இருந்த உங்களுடைய சாட்சா இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவோ விரும்பினீர்கள். என்னுடைய விருப்பத்தை விட உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சந்தோஷம் தான் யா ரசூலுல்லாஹ் எனக்கு முக்கியம் என்று சொன்னாரே. தன்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இறுதி நேரத்திலே தள்ளாடு வயதிலே நரகம் போடாமல் நரகத்துக்கு செல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இதைவிட சந்தோஷம் உங்களுடைய முகத்திலே பார்த்திருந்தால் அதுதான் எனக்கு மிக சந்தோஷம் என்று சொன்னார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் என்னுடைய வீட்டிலே வைத்துவிட்டு அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன தோழர். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய நிலையையும் பார்க்கின்ற போது அன்புக்குரியவர் சகோதரர்களே, ரசூலை நேசித்த அந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது ஒவ்வொன்றை விட புதுமையான ஆச்சரியமான ஒவ்வொரு சஹாபாக்களும், பணம் படைத்த சஹாபாக்களும் தான், பதவியில் இருந்த சஹாபாக்களும் தான், அடிமைத்தனமாக இருந்த சஹாபாக்களும் தான், இரண்டாம் தரமாக பார்க்கப்பட்ட சஹாபாக்களும் தான், அனைத்தையும் இந்த ரசூலுக்கு இழந்தார்கள். அதைவிட ரசூலை நேசித்தார்கள். எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக அந்த ரசூல் தான் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த நிலைப்பாடு இருக்கிற வார்த்தையில் இருக்கிறதா, செயற்பாட்டில் இருக்கிறதா? எங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் பேசுகின்றோமா, எங்களுடைய செயற்பாடுகளில் அது இருக்கின்றதா என்பதை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் தான் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய கட்டளை எடுத்து நடக்கின்ற விஷயத்திலே எப்படி இருக்கின்றோம், அவர்கள் தவிர்க்க சொன்ன விஷயங்களை தவிர்த்து கொள்கின்ற விஷயத்திலே எப்படி இருக்கின்றோம், இதுதான் உண்மைக்குண்மையான நேசம். அப்படியான நேசத்தோடு வாழ்ந்து அந்த ரசூலோடு நாளை மறுமையில் இருக்க. ஏனென்றால் ஒரு சஹாபி வந்தார், ரசூலுல்லாஹ் மிக கவலையான வாட்டத்தோடு மிகப்பெரிய சஞ்சலத்தோடு வந்தார் ரசூலுல்லாஹ். என்ன நீங்க கவலையாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய முகத்திலே ஒரு வாட்டம். யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் நான் விரும்புகிற நேரத்துக்கெல்லாம் உங்களை வந்து பார்க்க, உங்களோட முகத்தை அடிக்கடி பார்க்கலாம் என்று நினைக்கிற போதெல்லாம் நான் வந்து உங்களுடைய முகத்தை பார்க்க யா ரசூலுல்லாஹ். நாளை மறுமையில நீங்கள் நபிமாருடைய அந்தஸ்தில் இருப்பீர்கள், நாங்க ஒரு தரம் குறைஞ்ச அந்தஸ்தில் இருப்போம். உங்களை பார்க்க கிடைக்குமா? இந்த உலகத்துல நாங்க நினைத்த போதெல்லாம் வந்து பார்க்கிற அந்த பாக்கியம் போல நாளை மறுமையில கிடைக்குமா என்று கேட்ட போது அதுதான் இந்த முகத்துல எவ்வளவு கவலை. அதை நினைச்சுத்தான் நான் கவலைப்பட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, யாரை ஒரு மனிதன் நேசிக்கின்றானோ அவரோடு நாளை மறுமையில் இருப்பார். இன்னொரு சஹாபி கேட்கின்றார், மத்த சா, மறுமை நாள் எப்போ?
ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், மாதா அஅத்தலா, நீ என்ன தயாராக்கி வச்சிருக்கிறாய்? அந்த மறுமைக்கு என்ன தயாராகி வைத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு எதுவும் கிடையாது, நான் பெரிய அமல் செய்தவரும் இல்லை, ஆனால் உங்களை நான் அளவு கடந்து நேசிக்கிறேன் என்று சொன்னார். இதன் மஅமன் அஹ்பப்த, நாளை மறுமையிலே அவரோடு இருப்பாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார். அந்த நேசம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா, வார்த்தையில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் உரசி பார்க்கும் ஒரு தருணமாக இந்த தருணத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மஹப்பத்தையும் அவனுடைய தூதருடைய மஹப்பத்தையும் எங்களுடைய உள்ளங்களிலே அளவுக்கு அதிகமாக தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய நேசம் எப்படி வார்த்தையில் இருந்ததா, செயற்பாட்டில் வாழ்க்கையில் இருந்ததா என்பதை பார்த்து அவர்கள் அதனை தங்களுடைய வாழ்க்கையிலே நிதர்சனமாக நிரூபித்து காட்டிய சம்பவங்களை பார்த்து இன்றைக்கு உண்மையிலே எங்களுக்கும் அளவு கடந்த நேசம் இருக்கின்றது என்பதை அண்மை சம்பவத்திலே நாங்கள் பார்த்தோம். அண்மையில் ஒரு கதிர்காமத்துக்கு யாத்திரை சென்ற நாய் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு இளைஞன், ஒரு அந்நிய சமூகத்தை சேர்ந்த இளைஞன் கொதித்தெழும்பி, அவர் எங்களுக்கு ஈசவில்லை, நாங்கள் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற ரசூலை மிக கீழ்த்தரமாக விமர்சித்து இப்போது அதற்கான தண்டனையை அனுபவித்து வருகின்ற அந்த நேரம் தொழுகின்ற தொழாத, ஈமானில தொப்பில் இருக்கிற, ஈமானிய விஷயங்கள்ல பெரிய ஈடுபாடு இல்லாத அத்தனை பேரும் எங்களுடைய மனதால நாங்கள் மிகவும் வேதனைப்பட்ட செய்தியை நாங்கள் பரவலாக பார்த்தோம். ஒவ்வொருவருடைய குமுறலும், ஒவ்வொருவருடைய ஆத்திரமும், ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வையும் கக்கியதை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வீடுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் புறக்கணிக்கப்படுகின்ற போது அந்த ஆத்திரம் எங்க? எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய பாதையிலே, எங்களுடைய நண்பர்களிடத்திலே அந்த சுன்னத்துக்கள் காலுக்கு கீழே மிதிக்கப்படுகின்ற போது எங்கே அந்த உணர்வு? வெறும் வார்த்தை நேசமா அல்லது வாழ்க்கையில நேசிக்கின்றமா ரசூல் என்பதை பாரு. எங்களுடைய திருமணத்திலே நடக்கின்ற அனாச்சாரம், எங்களுடைய வீடுகளிலே நடக்கின்ற சமாச்சாரம், எங்களுடைய மையத்து விஷயங்களிலே நடக்கின்ற சமாச்சாரம், ரசூலுக்கு விருப்பமில்லாத வேலைகள், ரசூலும் அல்லாஹ்வும் எதை வெறுப்பார்களோ அந்த வேலைகள் சர்வ சாதாரணமாக நடக்கின்ற போது என்னுடைய குடும்பம் எனக்கு நேசமாக இருக்கின்றதா? அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்து காலுக்கு மிதிக்கப்படுகின்றது என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வருகின்றார். அல்லது கண்டம் காணாமல் போகின்றோமா? ஒரு அந்நிய மதத்தவர், அவருக்கு என்ன ஈமான் இருக்கின்றது? அவர் விமர்சிப்பதை நாங்கள் சரிகாணவில்லை. ஆத்திரம் வருகிறது, எங்களுக்கு கொதித்துக் கொண்டு வருகின்றது. அந்த உணர்வு எங்கே போகுது? அந்த உணர்வு எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வீடு, எங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று வரும்போது ஏன் செத்து போய் கிடக்கிறது அந்த உணர்வு? அதுதான் உண்மையான நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் இதை எதிரே பார்த்துக் கொண்டிருந்தால் சந்தோஷப்படுவாரா? அவருடைய முகத்திலே மகிழ்ச்சி இருக்குமா? அந்நியவர்களை, அவரை தூசித்தவர்களை கூட மன்னித்த ரசூல், அவர் மன்னிப்பார். பெரிய தயாள தன்மை கொண்டவர். இவனும் இருந்தால் மன்னித்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை அவன் வஞ்சித்ததை,
எங்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு விருப்பமில்லாத வேலைகள் மிக மகிழ்ச்சியாக யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை நடக்கின்றது. எங்க போனது இந்த ஆத்திரம்? அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில நாங்க சிந்தித்து பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் ரசூலுடைய அந்த நேசம் ஈமான். இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் இதையும் சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமில்லாத நடவடிக்கைகள் எதற்கும் சஹாபாக்கள் துணிந்து போனது கிடையாது. தங்களுடைய வெறுப்பை காட்டினார்கள், உயிரை கொடுத்தார். எங்க குல் இன்கான ஆபா, ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொன்ன உறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். குல் இன்கான ஆபா வஅப்னாஉக்கும் வஇኽவானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும் வஅம்வாலுன் இக்தரப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வமசாகின தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதுன் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், உங்களுடைய மனைவி மக்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நீங்க சேர்த்து வைத்த செல்வமாக இருக்கலாம், நீங்க விரும்பி வசிக்கின்ற வீடுகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட உங்களுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக மாறும் போது அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பார்க்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம் ஈமானுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை போன்று அந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட நாங்கள் இவைகளை நேசித்தால் அழிவுச்சு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தேயா. இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிற சாபங்கள் அதுதான் என்னவோ தெரியா. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, மக்களிடத்திலே ஏளனம் செய்யப்படுகிறது, கீழ்த்தரமாக விமர்சிக்கப்படுகிறது, காலுக்கு கீழே மிதிக்கப்படுகிறது. கவனம் எடுப்பவர்கள் யாரும் இல்லை, கண்டு கொள்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தண்டனை நிச்சயம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கப்படும். அன்புக்குரியவர்களே, எனவே ஈமானுக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து அது பாதுகாக்கும். எனவே வெறும் மாத்திரம் வெறும் கோஷங்கள் எழுப்பி அந்த ரசூலை நேசிப்போம், வார்த்தையாக நேசிப்பதல்ல நேசம். நாங்க வெறும் வார்த்தை வீரர்கள், ஆனால் சஹாபாக்கள் செயல் வீரர்கள். அந்த நேசம்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றார். அந்த நேசம்தான் எங்களுடைய ஈமானை பூர்த்தியாக்கும். அந்த நேசம்தான் எங்களுடைய ஈமானை வலுப்புறச் செய்யும். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கும். அந்த நேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துமானாக. எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.